கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வாசகத்திலே, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த எரேமியா 33:3வது வசனத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது அவர் மறு உத்தரவு கொடுத்து அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தின் வாக்குறுதியை இங்கு கடவுள் கொடுக்கிறார். இந்த வசனம் நமக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கிற வாசகமாகவே அமைகிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நீர் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தாலும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது அவர் உனக்கு உத்தரவு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று இந்த எரேமியா புத்தகத்திலே, இந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இப்போ செல்போன் மூலமாக ஒருத்தரை தொடர்பு கொள்ளுறோம் அப்படின்னா 10 செல் நம்பரை நம்ம போட்ட பிறகுதான் அவங்கள நம்ம தொடர்பு கொள்ள முடியும். இந்த 333, அதாவது எரேமியா 33:3 333 ஆண்டவரை தொடர்பு கொள்ளுகின்ற செல் நம்பர் 333. இந்த 333 நீங்க போட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார், பதில் கொடுப்பார். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தேவையை இந்த வசனத்தின் மூலமாய் பூர்த்தி செய்வார். அதனாலே ஒரு ஊக்கமான ஜெபத்தை இந்த இடத்துல இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யாரையும் நீங்கள் நோக்கி கூப்பிட வேணாம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உத்தரவு கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகையினால் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு பெரிய விண்ணப்பத்தை ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற போது நம்மை ஆராய்ந்து பார்த்து எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென்.